ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் இது ஃபுல்லா இருக்க இலக்கண குறிப்பு பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட்ல கம்ப்ளீட்டா இருக்கிற இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்தனை எத்தனை விட்டு விட்டுன்னு அடுக்கு தொடர் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறோங்க, எத்தனை எத்தனைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது அடுக்கு தொடர்பாங்க. அடுக்கு தொடர் வந்து 2லேருந்து 4 முறை அடுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரும். பாருங்க, எத்தனை அப்படின்னா பொருள் இருக்கு. இதே இரட்டை கிளவி அப்படின்னா அது 2 முறை மட்டும் தான் வரும். பிரித்தால் பொருள் தராதுன்னு சொல்லுவாங்க. ஏந்தி அப்படின்னா வினை எச்சம்ன்றாங்க. பொதுவா பாருங்க ஆக்சுவலா வந்து ஆ, இ அப்படின்னு வந்துச்சு. ஆ அப்படின்னா பேரெச்சம்னு சொல்லுவாங்க. இ, உ அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலமும் அப்படின்னா இங்க வந்து முற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முத்திக்கனி அப்படின்னா உருவகம். ஆக்சுவலா வந்து நமக்கு இலக்கண குறிப்புல வந்து உருவகம், அதுக்கப்புறம் ஓமை தொகை, கன்ஃப்யூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். முத்திக்கனி அப்படின்னா உருவகம் அப்படிம்பாங்க. தெள் அமுது அப்படின்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றம் இல்லா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பேச்சம். ஏன் அப்படின்னா ஈறு கெட்டு அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு வரும். தா அப்படின்றது நமக்கு கெட்டு வருது. ஸோ அதெல்லாம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிம்பாங்க. நான் அப்படின்னா ஓரெழுத்து ஓர் மொழி. எப்படின்னா நானா நாக்குன்னு சொல்லுவோம். ஸோ நாவு அப்படிம்பாங்க. ஸோ ஓரெழுத்து ஓர் மொழி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் வந்து இலக்கண குறிப்பு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். கம்ப்ளீட்டா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க, செவிகள் உணவான அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. ஆக்சுவலா தொகை அப்படின்னா மறைஞ்சு வரும். இதே விரி தொடர் அப்படின்னா வேற்றுமை உருவு வெளிப்படையா வரும். வேற்றுமை உருவு தெரியும்ல, ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதான் வேற்றுமை தொகை, அது வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. ஸோ தொகைனா மறைஞ்சு வருது. இங்க பாருங்க, 4ஆம் வேற்றுமை மறைஞ்சு வருது. ஏன்னா செவிகள் உணவான அப்படின்னா ஆக்சுவலா கு வந்து இங்க மறைஞ்சு வருது. 4ஆம் வேற்றுமை செவிகளுக்கு உணவான அப்படின்றது. ஸோ அதனால 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி அப்படின்னா அதே மாதிரி தான் இங்க வந்து சிந்தாத மணி ஈறுகட்ட எதுமாரி பெயரெச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, வெந்து அப்படின்னா இங்க ஊ வந்திருக்கு. ஈயோ ஊ தான் வினை எச்சம்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பாருங்க, மூடு பனி, விரிமலர், அடுப்போர் போச்சுன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூடு பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனின்னு சொல்லி வினைத்தொகை அப்படின்னா 3 காலங்களையும் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வெறுக்கனவு, கருங்குவளை, செந்நெல் அப்படின்னா பண்பு தொகை, பிரித்தால் மை விகுதி வரும். அதுக்கப்புறம் ஆகிய அப்படின்ற வந்து உருபு சொல்லுறுப்பு மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர். ஸோ தட, மா, உரி, நனி, கள்ளி அப்படின்றதுலாம் வருது. அதாவது ஒளிச்சொல் தொடர்ன்னு சொல்றாங்க. பாருங்க, தட வரை அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆடு கிளை அப்படின்னா ஆடு கிளை என்ற பெயர்ச்சி தொடர். ஏன்னா ஆடு கிளைன்னு வருது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தோர் அப்படின்னா வினையாளன் பெயர் பண்ணுவாங்க பாருங்க. கொடுத்தோர், அரு, ஆர், ஓர் அந்த மாதிரிலாம் வந்து வினையாளன் பெயர்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அப்படின்னா எண்ணுமை. ஆக்சுவலா எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். எண்ணுமை அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா வரணும். இதே வந்து அதான் எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. உண்மை தொகை அப்படின்னா அந்த வந்து மறைஞ்சிருக்கணும். இப்போ உடலும் உயிரும்ன்றது போல உடல் உயிர் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிறுத்தல் அப்படின்னா தொழில் பெயர். பாருங்க, அள் வந்திருக்கு. அள்ளு, தள்ளு, கை, அம்மா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம தொழில் பெயர்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அமையா, அமையாத. ஸோ தா வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ ஈர்கிட்ட இதுமாரி பெயரிச்சுன்றது. அதே மாதிரி மூதூர், நல்லிசை, புன்புலம் இது எல்லாமே பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தோரண வீதி, தோமாறு, கோடியும்ன்றாங்க. எண்ணுமை. ஏன்னா பாருங்க, வந்திருக்கு. வீதியும் கோடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எண்ணுமை வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து காய், குலை, கமுழு, பூங்கொடி, வள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பாருங்க. அப்புறம் முத்தாமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மாற்று மீன், பரப்பு மீன் அப்படின்னா ஏவல் வினைமுற்று தொகைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வினைமுற்றுலையும் வந்து வேங்கல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல. நெக்ஸ்ட் வந்து உரு பொருள் அப்படின்னா உரு வந்திருக்கு. ஸோ உரு சொற்றோட தாழ்புரை அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. வினைத்தொகை பிவைக்குல 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாங்கு அறிந்து அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. தொகைனா மறைஞ்சு வந்திருக்கும். 2ஆம் வேற்றுமை ஐ. பாங்கை அறிந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நன்பொருள், தன்மணல், நல்லுரை அப்படின்னா பண்பு தொகை, மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அன்பும் அறம்பும், இனமும் மொழியும், எண்ணுமை வந்து வெளிப்படையா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சொன்னோர், உணர்ந்தோர் அப்படின்னா ஓர் வந்திருக்கு. வினையாளன் பேர் நான் என்ன சொன்னேன், அரு, ஆறு, ஓர் அதெல்லாம் வந்துச்சு வினையாளன் பேர் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்க, மாக்கடல் உரிச்சொத்தொடர் மா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆக்கள் அல் வந்திருக்கு. அல்லு, தள்ளு, அம்மா அந்த மாதிரி தொழில் பெயர். நெக்ஸ்ட் வந்து பொன்னே போல் அப்படின்னா ஓம உறுப்பு அப்படின்னா போல் வந்திருக்கு. இதே மாதிரி போல, பொறைய, அன்ன, மான, ஒப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா ஓம உருபுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மலர்க்கை அப்படின்னா
ஓமை தொகைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. மலர் மலர் போன்ற கை அப்படின்றத மலர்க்கைன்னு சொல்றாங்க. ஸோ ஓமை தொகை அப்படின்னா அது மறைஞ்சு வரதான் தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க வில்வால் அப்படின்னா உண்மை தொகை. இங்கே வந்து பாருங்க தவிர்க்க ஓனா அப்படின்னா ஈர்கிட்ட இது மாதிரி பெருச்சம். நெக்ஸ்ட் அறிவார் வல்லார் அப்படின்னா வினையாளன் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து விதையாமை உரையாமை அப்படின்னா இது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ எதிர்மறை தொழில் பெயர்கள் பாருங்க விதையாமை. ஸோ விதையாதுன்னு சொல்றோம். அதே மாதிரி உரையாது அப்படின்றோம். ஸோ இது வந்து நெகட்டிவா சொல்லலாம் எதிர்மறை தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க தாவா அப்படின்னா ஈர்க்கிட்ட எது மாதிரி பெயர்ச்சம். ஏன்னா தாவாதுன்னு வரும். அங்க தா வந்து கட்டுவதற்கு. நெக்ஸ்ட் இடிக்குறள் அப்படின்னா ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓமை உருவம் வந்து மறைஞ்சு வருது. அதனால ஓமை தொகைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னுயிர், பைங்கிளி, முதுவெயில், பெருங்கடல், கருமுகில் எல்லாமே பண்பு தொகை மை விகுதி மறைஞ்சு வருது பிரிக்கும் போது. என்ன பாருங்க பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல்னு பிரிப்போம். இது வந்து கருமை கூட்டல் முகில் அப்படின்னு பிரிப்போம். ஸோ அதெல்லாம் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க பிடி பசி அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் அப்படின்னா இதெல்லாம் எண்ணுமையில வரும். நெக்ஸ்ட் பாருங்க அதிர்குறள் அப்படின்னா வினைத்தொகை நம்ம ஆல்ரெடி பார்த்தா 3 காலங்கள் உணர்த்தணும்னு சொல்லிட்டு அதிர்குறள் வருமலை வருகின்றவை வருமலை அப்படின்ற மாதிரி. மன்னிய அப்படின்னா ஆ வந்திருக்கு ஈ கூட்டலாம். ஸோ ஆ வந்து நம்ம பெயரச்சம்னு சொன்னோம். வெகி ஈ அப்படின்னா சொல்லிசை. ஆக்சுவலா வந்து அளபடையிலேயே வந்து மொத்தம் 3 இருக்கு. சொல்லிசை இருக்கு, இன்னிசை இருக்கு, செய்யுள் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுனா ஷார்ட்கட் அப்படிங்கும் போது சொல்லுவாங்க ஈன்னு பல்ல கட்டாம சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரிக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டா பதில் சொல்லணும். சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே செய்யுள் அப்படின்னா வந்து நெடிலும் குறிலும் வரும். இந்த மாதிரி இனமா நெடில் குறில் வந்துச்சு அப்படின்னா செய்யுள்ல வந்து இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஒரு குரல், ஒரு 2 நிமிஷம் குரல் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து செய்யுள் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னிசை அப்படின்னா வந்து இசைக்கு தகுந்த மாதிரி மாத்திரை அளவு கூடும். இப்போ இந்த உண்பதும் உடுப்பதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு இன்னிசையில வரும். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடி கமல் அப்படின்னா உரிச்சத்தோட கடின்றது. நெக்ஸ்ட் வந்து மலர கன்னி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எருது கோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. தொகைனா மறைஞ்சு வருது. தொகைனா மறைஞ்சு வருது. விரி தொடர்லாம் வெளிப்படையா வர்றது. நெக்ஸ்ட் கரை பொறு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ கரை ஐ வந்து மறைஞ்சிருக்கு. கொட்டை அப்படின்னா பெயரச்சம் ஆ. நெக்ஸ்ட் வந்து முத்துடை மாம் அப்படின்னா முத்துடை தாமம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை மறைஞ்சிருக்கு. தேமாங்கனி, செந்நெல், தன்கடல், நட்சவம் அப்படின்னா இதெல்லாம் பண்பு தொகை மை விகுதி மறைஞ்சு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க விளைக அப்படின்னா வேங்குள் வினைச்சு. வேங்குள் வினை முச்சுன்னு அப்படின்னா கா இயர். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா வேங்குள் வினை முச்சுன்னு சொல்லுவோம். செய்கோளம் அப்படின்னா வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ந்த அஞ்சி ஓங்கி அப்படின்னா பெயரச்சம் ஆவும் ஈ வந்திருக்கு பெயரச்சம். நெக்ஸ்ட் பாருங்க வெண்குடை, இளங்கமுகு, நெடுநிலை, முன்னீர் அப்படின்னா இதெல்லாம் பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மை விகுதி வந்திருக்கு. நெடுந்தொகை அப்படின்னா நெடுமை கூட்டல் நிலை அப்படின்னு பிரிப்போம். இதே வந்து வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிப்போம். ஸோ இதான் வந்து வெண்குடை. இந்த மாதிரி மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க கொள் யானை, குவிமுத்து அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலங்கள் வரணும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3லுமே வரணும். ஸோ கொள் யானை, கொள்கின்ற கொள்ளும் யானை அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து மாக்கால் அப்படின்னா வந்து உரிச்சத்தொடர். ஏன் அப்படின்னா மாக்கால் அப்படின்னா பெருங்காட்சி அந்த மாதிரி வரும். மா அப்படின்றது வந்து மிகைப்படுத்தி சொல்றோம். ஸோ உரிச்சத்தொடர். வாயில் அப்படின்னா இலக்கண போலி. நம்ம 7th புக்ல படிச்சிருப்போம். இலக்கண போலி எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு அதுல வர்றது வாயில் அப்படின்னா இலக்கண போலி. பாருங்க அப்படிங்கும்போது சொல்லிசை அல்லப்படை. பாருங்க குலா அத்து அப்படிங்கும்போது பாருங்க இல்லு கூட்டல் ஆதான் லா. ஸோ அது பக்கத்துல ஆ வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆ இங்க ஒரு ஆ இணையா வந்திருக்கு. ரெண்டுலுக்கு இணையா குரல் வந்திருக்கு. அந்த மாதிரி வச்சா செய்யுள் இசை அல்லப்படைன்றது. நெக்ஸ்ட் வந்து பிறவி இருள் ஒளிர் அமுது. அதுக்கப்புறம் வாழ்க்கை போர் அப்படின்னா உருவகம். ஏன்னா உருவகப்படுத்தியிருக்காங்க. வாழ்க்கையே வந்து போரா உருவகப்படுத்தியிருக்காங்க. ஒளியை வந்து அமுதா உருவகப்படுத்தியிருக்காங்க. பிறவியை வந்து இருளா உருவகப்படுத்திருக்காங்க. ஸோ உருவகப்படுத்தினாதான் இது உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஷார்ட்கட் அப்படின்னா வாழ்க்கை ஒரு போராட்டம் அப்படின்னு நிறைய சாங்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அதான் வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாண்டமாக அப்படின்னா வந்து அடுக்குத்தொடர்னா அடுக்கிட்டே போகுது. இதுக்கு பிரிச்சோம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு. ஸோ அதான் அடுக்குத்தொடர்ன்னு சொல்லுவாங்க. ஆகின்னு சொல்லுவாங்க இரட்டை கருவினா
பிரித்தால் பொருள் தரும். அடுத்த தடவை பிரித்தால் பொருள் தரும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து வாயிலும் சன்னலும் அப்படின்னா எண்ணும்மை. ஏன்னா உம்முன்றது வெளிப்படையா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆக்குக, போக்குக, காக்க அப்படின்னா கா வந்திருக்கு. ஸோ வேங்கல் வினைமுற்று. நெக்ஸ்ட் வந்து உருண்டது போனது அப்படின்னா ஒன்ஷன் பால் வினைமுற்று. ஏன்னா ஒன்றை மட்டும் சொல்றோம். பந்து உருண்டது அது போனது. ஸோ ஒன்றை மட்டும் சொல்றோம். ஸோ அது ஒன்றன் பால் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சரிந்து அப்படின்னா ஊ வந்திருக்கு வினை எச்சம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அனைவரும்னா முற்றுமை. எல்லாரையும் சொல்றாங்க. ஸோ அனைவரும்னா முற்றுமை. கல ஈய அப்படின்னா சொல்லிசை. பாருங்க ஈ வந்திருக்கு சொல்லுங்கப்பா. ஸோ சொல்லிசை. பெருங்கதை மென் மிஸ்ஸை சாரி மென்சினை அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெருங்கதைனா பெருமை கூட்டல் கதை அப்படின்னு பிரிப்போம். ஸோ அகைன் மைவிகுதி வந்துருக்கு. ஸோ மைவிகுதி வந்தாலே பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிக்கும் அப்படின்னா செய்யணும் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பிடி பசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை. ஏன்னா ஆறாம் வேற்றுமை அவங்க மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. நல்கலும் நல்குபார் அப்படின்னா எச்ச உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எச்ச பொருளா நின்று அது உண்மையா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அன்பின அப்படின்னா பலவின்பால் அக்ரின வினைமுற்றுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அன்பின அப்படின்னு காமனா சொல்றாங்க. ஸோ அது வந்து பலர்பால் இருக்கும். ஸோ அதான் பலவின்பால். அது எதுல அப்படின்னா அக்ரினை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இலக்கணம் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபைன் பண்றதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து இலக்கண டைப் சொல்லுவாங்க தெரியுமா? அடி எத்தனை வகைப்படும், சீர் எத்தனை வகைப்படும், தலை எத்தனை வகைப்படும், தொடை எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம இதோட நம்ம 9th வரைக்கும் 6th to 9th வரைக்கும் எல்லா இலக்கணம் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான நம்ம வீடியோ ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இதோட பிடிஎஃப் வந்து நமக்கு டெலிகிராம் குரூப்ல நான் சென்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.